ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மன தைரியம்ன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு பேசணும்னு நெனச்சேன். எதனால அப்டின்னா, இப்போ ரீசென்ட்டா வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிதன்யாவுடைய திருமணம் கடந்து அவங்க 3 மாசத்துக்குள்ளேயே எடுத்த முடிவு, வரதட்சணை கொடுமையினால. இன்னைக்கு அவங்களோட ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, "அவ எடுத்த முடிவு கூட எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. அவ வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழணும்னு நெனச்சு என் பொண்ணு அது மாதிரி தன்ன மாச்சுக்கிட்டா. அது வந்து எனக்கு பெருமையா இருக்குன்னு" சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம கல்ச்சர்ல தான் பெத்த பொண்ணா இருந்தாலும், "நீ வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு நீ செத்து கூட போயிடு. திரும்ப ஆனா வீட்டு பக்கம் வந்துராத. இந்த பக்கம் தலையெடுத்து கூட வச்சிராத." அப்படிதான் நம்ம சொல்லி வளர்க்கிறோம். திருமணம் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறமும், நாங்க அதுக்கு பொறுப்பு இல்ல. என்ன ஒரு பிரச்சனைனாலும், இவ்ளோ பவுன் போட்டு எல்லா அவ சீர்சனத்தையும் செஞ்சுமே, அந்த பெண்ணுக்கு அம்மா வீட்லேருந்து ஒரு பெரிய ஹெல்ப்போ, மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டோ கிடைக்கல. ஏன்னா, எந்த ஒரு தருணத்துல ஒரு ஆணோ, பெண்ணோ தற்கொலை முடிவுக்கு போறாங்க அப்டின்னா, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான ஒரு நிர்கதியா நிக்கும் பொழுது தான் இந்த முடிவு எடுப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் தைரியம் குடுத்திருந்தா அந்த பொண்ணு அப்படி மைண்ட் ஃபுல்லா பிளாக் ஆகும்போது, இந்த மாதிரி ஒரு முடிவுல விழுந்திருக்க மாட்டா. அது தாண்டி இன்னைக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய சொற்கள், அதாவது அனுசரிச்சு போ, அனுசரணையா போ, அட்ஜஸ்ட் பண்ணி போ, அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே உருவாக்கி வச்சிருக்கீங்க. இங்க வந்து நான் பேரண்ட்ஸ வந்து எல்லாரையுமே நான் தப்புன்றத நான் மென்ஷன் பண்ணல. ஆனா நம்ம அப்படிதான் இருக்கணும்னு நம்மளே மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கும்போது, பிள்ளைகளுக்கும் அததான் ஃபீட் பண்றோம். ஒரு பெண்ணுக்கு மன தைரியம்ன்றது எங்கேருந்துங்க வருதுன்னு நினைக்கிறீங்க? பிறந்த வீட்ல இருக்கும் பொழுது, அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் தன்னுடைய பிரதர், தன்னுடைய சகோதரன் குடுக்கக்கூடிய தைரியத்தோட தான், அதுக்கப்புறம் தான் அவங்க 3 பேரும் பார்த்து வச்ச நமக்கு கிடைச்ச ஒரு லைஃபு, கண்டிப்பா இது நல்லதா தான் இருக்கும்னு நம்பி தான், இன்னொரு வீட்டுக்கு அவ போகுறா. அப்போ அடுத்ததா அந்த கணவன் குடுக்கிற சப்போர்ட். அதுதான் அடுத்ததா அவளுக்கு கிடைக்கக்கூடிய மனதைரியம். அப்போ அங்க போய் கணவனுடைய சப்போர்ட்டோ, கணவன் வீட்ட சார்ந்தாரும் தன்னை ஒரு அடிமையா நடத்துறாங்க. தன்னை ஒரு பொருள் ஈட்டக்கூடிய, ஒரு வரதட்சணை வாங்கக்கூடிய பொருளா தான் பார்க்குறாங்க அப்படின்றப்போ, அவளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அது தாண்டி அடுத்தது அவ ஹெல்ப்ன்னு கேட்டு வர்றது பிறந்த வீடா தான் இருக்கும். ஆனா பிறந்த வீட்ல நம்ம எப்பவுமே ரெடியா வச்சிருக்கக்கூடிய டயலாக் என்ன அப்டின்னா, "நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ. அனுசரணையா நடந்துக்கோ. எல்லாம் கொஞ்ச நாள் தான் சரியாயிடும்" அப்படின்னு. ஆனா, அதே பெண்ணுக்கு நம்ம நெறைய பணம், நகை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க கண்டிப்பா அந்த பொண்ண. ஆனா அந்த பெண் தனியாவே ஆளுமையா தன் சொந்த கால்ல நிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பாத்தீங்களா? படிச்சதுக்கு அப்புறம். ஒரு வேலை கிடைச்சு, அந்த பெண் சம்பாதித்து, யாருடைய தயவுமே இல்லாம நிர்கதியா நிக்கும் பொழுது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படின்னு அந்த பணம் அவ ஈட்டக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுதான் அவளுக்கு குடுக்கக்கூடிய 3வது தைரியம். அவளுடைய ஆளுமை திறன் சொல்லுவேன். அப்போ அத நீங்க பணக்காரங்களா இருந்ததுனால, நீ எந்த வேலைக்கும் போக தேவையில்ல. உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலிய புடிச்சு குடுக்குறோம். நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கலாம். அப்படின்ற ஒரு இதுல தான் அனுப்பியிருப்பீங்க. ஆனா அந்த கணவனுடைய அனைத்து விதமான அன்பு சப்போர்ட்டும், அதாவது அம்மா, அப்பா, பிரதர் குடுத்த அனைத்து விதமான சப்போர்ட்டையும் தன்னுடைய கணவன்ட்ட எதிர்பார்க்கும்போது, அது 1% கூட அங்க இல்ல. அப்பா, அம்மாவுடைய சப்போர்ட்டும் இல்லன்றப்போ, அவ என்ன முடிவு எடுப்பா? 3வதா இருக்கக்கூடிய படிப்பு, வேலை. அந்த படிப்பும் வேலையும் இருந்துட்டா, இவங்க யாருடைய தயவும் இல்லன்னா, இந்த வாழ்க்கைய நான் எப்படியாவது கொண்டு போக முடியும். அப்படின்ற அந்த 3வது தைரியம் அவளுக்கு இருந்திருக்கும். அதுவும் இல்லாத பட்சத்துல, அப்ப எந்த ஒரு பெண்ணும் இந்த முடிவுக்கு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ, அந்த வாய்ப்புகள நாமளே வளர்க்கும்போதே ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி மாரி தான் அது தெரியுது. அப்போ நீ போற இடத்துல எங்க கௌரவமே நீதான். நீ வாழ்ந்தாலும் இல்ல, உன்னையே நீ மாச்சுக்கிட்டாலும் இது மாதிரி தான் வாழணும்னு ஒரு ஃபீட் பண்றீங்கல்ல. எவ்ளோ கொடுமையான வாழ்க்கையில இருந்தாலும், நீ பெண்ணா பொறந்துட்ட. நீ வந்து கடைசி வரைக்கும் ஒரு பத்தினியா தான் நீ சாகணும். ஒருத்தனுக்கு ஒருத்தின்றத நீங்க பத்தினின்னு ஒரு பேர் குடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா, ஒரு நல்ல மனநிலைமையில இல்ல அப்டின்னா, எந்த பெண்ணாலயும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற நிலைமையில வாழ முடியாதுன்றது எப்படி உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது? ஒரு நல்ல மனநிலைமையிலே இல்ல. அவளுடைய எல்லா மனதைரியத்தையும் இழந்துட்டா. அம்மா, அப்பா, பிரதர் ட்டயும் ஹெல்ப் கேட்க முடியாது. ஏன்னா நான் திரும்பி போனா என் கணவரோட தான் நாங்க போகணும். எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு,
ஒரு நல்ல மனநிலைமையிலே இல்லாத வாழ்க்கையில நான் அடிமை வாழ்க்கை, அதாவது பெண் குழந்தைகளுக்கு முக்கியமா நீங்க எல்லாம் என்ன சொல்லிக் குடுக்குறீங்கன்னா, பணிவு சொல்லிக் குடுங்க. பணிவா இருக்கிறது எப்படின்றத சொல்லிக் குடுங்க. வேணான்னு சொல்லல. ஆனா அடிமைக்கும், பணிவுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அத சொல்லிக் குடுத்து வளங்க. எங்கேயும் நீ அடிமையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல பெண் பிள்ளைகள இன்னைக்கு நல்லா படிக்க வைக்கிறீங்க. ஆனா வேலைக்கு போக விட மாட்டேன்றீங்க. அதான் நாங்க நல்லா சம்பாரிக்கிறோம். உன்ன படிப்புன்ற விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும்னு பண்ணணும். நீ வேலைக்கு போணுன்ற அவசியம் கிடையாதுன்னு, ஒரு காலகட்டத்துக்குள்ள திருமணம் பண்ணிடுறீங்க, படிச்சு முடிச்சோனே. அப்போ அந்த வேலைக்கு போற பருவத்துல தான், அவங்க எல்லா விதமான அனுபவமும் கத்துக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கைய கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம், வாழ்க்கை எப்படி வேணாலும் நல்லபடியா ஆயிடுச்சுன்னா ஒரு கவலையும் இல்ல. ஆனா, தன்னுடைய கணவன பத்தியும், தன்னுடைய கணவன் குடும்பத்தார பத்தியும் புரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு ஒரு 5 வருஷ டைம் எடுக்குது. அப்போ நம்ம எதே மாதிரியான ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோன்ற நிலைமையில, அவளுக்கு கை குடுக்குறது அப்பாவோ, அம்மாவோ, பிரதரோ கிடையாது. அவ படிச்ச படிப்பும், அவ கத்துக்கிட்ட வேலையும், அதனால் அவள ஈட்டக்கூடிய பணமும் தான் அவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல குடுக்குது. சோ, எல்லா பெண்ணுக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ கடைசியா எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப் தான், இங்க என்னுடைய கணவர சமாளிக்க முடியல. என் கணவர் சம்பாரிக்கிறாரு. அவர என்னால எய்த்து பேச முடியாது. ஏன்னா, அவருக்கு அவருடைய சாப்பாட்டுல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய குழந்தைகள் வளரணும். அதனால அவருடைய டார்ச்சர் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போக வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, இதுவே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸா தனக்குன்னு ஒரு பணம் ஈட்டக்கூடிய பெண்ணா இருந்தா, அத எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த வாழ்க்கையில தைரியமா, மனதைரியத்தோட வாழ்ந்துருவா. சோ, ஒரு பெண்ணுக்கு மிக தேவையான மனதைரியம் கடைசியில அவளுக்கு கை குடுக்குறது அந்த படிப்பும், அந்த வேலையும் தான். அதனால எவ்ளோ பணக்கார வீட்டு பெண்களாக இருந்தாலும் கூட, உங்க ஆளுமை திறன விட்டுக் குடுக்காதீங்க. படிச்சீங்களா? அதுக்கு புரோஜனமா உங்களுடைய ஆளுமை திறன வளர்த்துக்கிட்டு, உங்களால ஒரு ரூ. 10 இன்னைக்கு சம்பாரிக்க முடியும் அப்படின்ற திறமைய வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் லைஃப சூஸ் பண்ணும்போது, அது எப்படி ஒரு மேரேஜ் லைஃப் அமைஞ்சாலும், அதை கடந்து வரதுக்கான மனதைரியம் இருக்கும் பொழுது, தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவ எடுக்காம அந்த லைஃப நீங்க சர்வை பண்றதுக்கு, கண்டிப்பா உங்களுடைய படிப்பும், அதன் மூலமா நீங்க கிடைச்ச வேலையும், அதன் மூலமா ஏற்பட்ட அனுபவமும் உங்களுக்கு ஒரு தைரியத்த குடுக்கும். சோ உண்மையிலேயே பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி தைரியம் அப்படின்னு பார்த்தா, பிறந்த வீடு, புகுந்த வீடெல்லாம் தாண்டி, அவளுக்கு அவளுடைய படிப்பும், வேலையும் தான் 3வதான முக்கியமான தைரியம்னு சொல்லுவேன். நன்றி.